அம்மா, 70s 80s 90s காலகட்டத்தில் சொல்றது மாதிரி பொம்பளை பிள்ளை மாதிரி அடக்க ஒடுக்கமா இரு அப்படிங்கிற அட்வைஸ் எல்லாம் இனி சொல்லவே கூடாது. ஏன் தெரியுமா? ஆமாம் விக்கி, இதை பற்றி ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன். நீயே கேட்டுட்ட. இது 2K காலம். முந்தியெல்லாம், அதாவது பெண்களாக படிக்கிற ஸ்கூலு, பெண்களாக படிக்கிற காலேஜு பெண்களாக தான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிடுவாங்க, சிரிச்சுக்கிடுவாங்க. எந்த ஒரு ஆணை பார்த்தாலும் விலகி போயிடுவாங்க, தெரியுமா? ஆமாம்மா, அந்த காலமெல்லாம் இப்போ மலையேறி போச்சு. ஆண்களுக்கு பெண்கள் சரிசமமா வேலை செய்யறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆமாம் விக்கி, அப்படி தான் இன்றைக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த காலத்தில் ஒரு ஆண் கூட ஒரு பெண் பேசினா மற்றவங்க தப்பாக நினைப்பாங்க. என்ன, 2 பேர் லவ் பண்ணுறீங்களா, கல்யாணம் செஞ்சுக்க போகிறீங்களா அப்படிங்கிற கேள்விகளை கேட்பாங்க. ஆமாம்மா, இன்னைக்கெல்லாம் யாருக்கிட்டையும் அப்படி கேட்க முடியாது. கேட்டா அவ்வளவுதான், நம்மள குழிய தோண்டி புதைச்சிருவாங்க. ஆமாம் விக்கி, அந்த காலத்தில் பெண்களை பார்த்து அதிகமாக படிச்சிடாத, நிறைய சம்பளம் வாங்குகிற வேலைக்கு போகாத, அப்படி போனேன்னா அப்புறம் பொருத்தமான மாப்பிள்ளை தேட முடியாது, ஆசைப்பட்டு எதையாவது சாப்பிட்டா கண்டதையும் சாப்பிட்டு குண்டாயிராத, பிறகு மாப்பிள்ளைக்கு உன்னைய பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம்மா, இன்னைக்கு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. பெண் கல்வி என்பது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. அதுதான் அவங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம். அவங்கவுங்க உடம்ப அவங்கவுங்க பார்த்துக்கிடுவாங்க. இதுல யாரும் எந்த கருத்தும் சொல்லக்கூடாது. ஆமாம் விக்கி, பெண்கள் என்னென்ன சாப்பிடணுங்கிற முடிவை அவங்க தான் எடுக்கணும். இப்படித்தான் நீ சாப்பிடணும்னு சொல்கிறது அநாகரிகம். அதுவும் பாடி ஷேமிங் செய்யவே கூடாது. அது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த காலத்தில் கல்யாணம் ஆகிட்டா பேருக்கு முன்னால் இருக்கும் இன்ஷியலை மாற்றிடுவாங்க. கணவனோட பேரை இன்ஷியலாக சேர்த்துக்கிடுவாங்க. பிறந்த வீட்டை அப்படியே விட்டுட்டு புகுந்த வீட்டில் என்னென்னவோ அப்படியே மாறிடணும்னு நினப்பாங்க. ஆமாம்மா, இன்னைக்கு அப்படியெல்லாம் சொன்னா சொல்றவங்களுக்கு தான் கேடு. இப்படி சொன்னா எந்த பெண்ணுக்குமே பிடிக்காது. அந்த காலத்தில் பெண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க. வீட்டை குழந்தைகளை பார்த்துட்டு வீட்டிலே தான் இருப்பாங்க. இன்றைக்கி பெண்கள் வேலைக்கு போயிட்டு வீட்டையும் குழந்தைகளையும் பிறகு வீட்டில் உள்ள பெரியவங்களையும் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஒரு அம்மாவா, மனைவியா, மருமகளாக செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறாங்க. அதனால் அவங்கள பாராட்டலாம். மனசில் நினைக்கிறத செய்கிறாங்க. தனக்கு பிடிச்சதை செய்கிறதில்ல, அவங்க தப்பாக நினைக்கிறதில்ல. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பிறகு அவங்களோட உறவினர்கள் யாராவது விமர்சனம் செஞ்சால் அதை அவங்க காதில் வாங்கிக்கிறதே இல்லை. அதனால் இந்த காலத்து பெண்கள் ரியலி சூப்பர்ப். ஆமாம்மா, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்களோட வாழ்க்கையை அவங்க சிறப்பா வாழ்வாங்க. அதை விட்டுட்டு பொம்பளை பிள்ளை மாதிரி நடந்துக்க அப்படின்னு சொல்லவே கூடாது. ஆமாம் விக்கி, நான் சொல்லும் இந்த கருத்துக்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இனி ஒரு நல்ல கருத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.